ஞானசார தேரரை கைது செய்யுங்கள், வழக்கு தீர்ப்பு அறிவிக்கப்பட இருந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதியாம் என்பதாக அதற்கு தலைப்பிடப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்க கூடலாம். பல்வேறு முக்கியமான விடயங்கள் குறித்து அந்த செய்தி தற்பொழுது பிரசுரமாக இருக்கிறது. குறிப்பாக பொதுபல சேனா அமைப்பினுடைய தலைவர் கலகுட அத்தே ஞானசார தேரர் இஸ்லாத்தை அவமதித்ததாக கூறி அவருக்கு எதிராக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் தீர்ப்பு எதிர்வரும் 2025 ஆண்டு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. குறித்த தீர்ப்பு ஏற்கனவே இருமுறை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் நேற்று 19ஆம் தேதி தீர்ப்பு அறிவிப்பதற்காக கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தது. இதன் பொழுது பிரதிவாதியான ஞானசார தேரர் மன்றில் ஆஜராகியிருக்கவில்லை. அவருக்கு மன்றில் ஆஜரான சட்டத்தரணி ஞானசார தேரர் சுகையினம் காரணமாக ஸ்ரீ ஜாவர்தனபுர வைத்தியசாலையில் சிகிச்சை பெறுவதாக அறிவித்திருந்தார். அதனால் அவரால் நேற்று மன்றில் ஆஜராக முடியாத நிலை இருப்பதாக கூறப்பட்டிருந்தார். இந்த நிலையில் விடயங்களை ஆராய்ந்த நீதவான் ஞானசார தேரருக்கு பிடியாணை பிறப்பித்திருக்கிறார். இஸ்லாம் ஒரு புற்றுநோய் என ஞானசார தேரர் வெளியிட்ட கருத்துக்கு எதிராக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் பொரலை ஜும்மா பள்ளிவாசல் நிர்வாக சபை உறுப்பினர் ரிகாஸ் முன்வைத்த முறைப்பாட்டுக்கு அமைய கொழும்பு பிரதான நீதவான் நீதிமன்றில் மேலதிக நீதவான் 3ஆம் இலக்க அறை முன்னிலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் சாட்சி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டு முறைப்பாட்டாளர் தரப்பின் சாட்சியாளர் உள்ளிட்ட சாட்சியாளர்கள் நீதிமன்றில் சாட்சியம் அளித்திருக்கிறார்கள். இவ்வாறான நிலையில் குறித்த வழக்கை சுமூகமாக முடித்துக் கொள்ளும் நோக்கில் தனது சேவை பெறுநர் நீதிமன்றில் பகிரங்க மன்னிப்பு கோர தயாராக இருப்பதாக ஞானசார தேரரின் சட்டத்தரணிகள் நீதிமன்றத்திற்கு அறிவித்திருந்தார்கள். இவ்வாறான நிலையில் சாட்சி விசாரணைகள் நிறைவடைந்த நிலையில் முறைப்பாட்டில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டை நிரூபிப்பதற்கான ஆதாரங்கள் முன்வைக்கப்படாத நிலையில் குற்றம் சாட்டப்பட்டவரை விடுதலை செய்யுமாறு சிரேஷ்ட சட்டத்தரணி காமினி அல்விஸ் நீதிமன்றில் கோரியிருந்தார். இவ்வாறான நிலையிலேயே குறித்த வழக்கின் தீர்ப்பை இன்று வழங்குவதாக நீதவான் அறிவித்தார். இந்த வழக்கில் நேற்று பாதிக்கப்பட்ட தரப்புக்காக சிரேஷ்ட சட்டத்தரணி சிராஜ் நூர்தீன் ஆஜராகியிருந்தார். கடந்த 2016ஆம் ஆண்டு ஜூலை 8ஆம் தேதி அன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் பொழுது இஸ்லாம் தொடர்பான அறிக்கை மத நல்லிணக்கத்தை மீறுவதாகவும் அதன்படி குற்றவியல் சட்டத்தின் 291B பிரிவின் கீழ் தண்டனைக்குரிய குற்றம் இழைக்கப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்ட இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது.